நான் உங்கள் அஸ்ட்ராசியா. இன்றைய தினம் நம்ம தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை பத்தி தான் பார்க்க போறோம். தனிஷ்டா பஞ்சமி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல யாராவது இறந்துடுறாங்க அப்படின்னா அது என்ன நட்சத்திரங்கள்ல இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த நட்சத்திரங்கள் திதி, அந்த திதி கொடுக்கறதுக்கு திதி நட்சத்திரங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இறக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் அசுப நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நாள்கள்ல வீட்டுல யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா 6 மாசமோ 3 மாசமோ இல்ல 4 மாசமோ வீடு அடைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லேஜ் சரௌண்டிங்ல அதிகமா இந்த பழக்கங்கள் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெனரேஷன் ரொம்ப மாறிடுச்சு. வில்லேஜா இருந்தாலும் சரி, சிட்டியா இருந்தாலும் சரி, இப்போ வீடு அடைக்க முடியுமா அப்படின்னா பெரும்பாலும் வீடு அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்ப இல்ல. சோ முன்னாடிலாம் 2 வீடு 2 ரூம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இப்போ அந்த மாதிரி அமைப்புகள் பெரும்பாலும் கிடையாது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்துருவோம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்கள்ல ஒருத்தவங்க நம்ம வீட்டுல உயிர் விடுறாங்க அப்படின்னும் போது 6 மாத காலங்கள் வீடு அடைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரங்கள்ல உயிர் விடுறாங்க அப்படின்னும் போது 4 மாத காலங்கள் வீட்டுல வீடு அடைச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்த்திகை, உத்திரம் இந்த நட்சத்திரங்கள்ல யாராவது உயிர் பிரியுது அப்படின்னும் போது 3 மாத காலங்கள் வீடு அடைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஜெனரேஷன் அப்படி பண்ண முடியாது. அப்போ அதற்கு மாற நம்ம வேற ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா அப்படின்னும் போது வீட்டுல அணையா தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீபம் எப்பவும் பெரிய அகல் வாங்கி வச்சு நல்ல பெரிய திரி போட்டு எப்பவுமே அந்த தீபங்கள் அணையாம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். எவ்வளவு நாள் அப்படின்னும் போது இந்த நட்சத்திரங்கள்ல உயிர் விடும் போது 6 மாத காலமும், இந்த நட்சத்திரத்துல உயிர் விடும் போது 4 மாதமும், அல்லது இந்த நட்சத்திரம் அப்படின்னும் போது 3 மாதமோ, இந்த காலகட்டங்கள் வரைக்கும் வீட்டுல அணையா தீபங்கள் ஏத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தீபம் பெரும்பாலும் அணையாம பாத்துக்கிறது நல்லது. ஏற்றக்கூடிய எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா இந்த தோஷம் பெரும்பாலும் இறந்தவர்களுக்கான தோஷங்கள் நம்மள பாதிக்காது. அதே மாதிரி அந்த 6 மாதங்கள் அடைப்பு காலம் அப்படின்றத நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.